தாராசுரன் என்பவன் சாகா வரம் வேண்டி தவம் செய்தானாம். அதன் பயனாக ஆத்மலிங்கம் ஒன்றை சிவபெருமானிடம் பெற்றானாம். அதை தன் தொண்டையில் அடக்கி கொண்டானாம். அந்த லிங்கத்தை வைத்திருப்பவரை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஆணவத்தால் தேவர்களை துன்புறுத்தத் தொடங்கினானாம். அவர்கள் சிவபெருமானிடம் முறையிட அவர் முருகப்பெருமானிடம் பொறுப்பை ஒப்படைத்தாராம். தந்திரமாக செயல்பட்ட முருகர் ஆத்மலிங்கத்தை பறித்தாராம். அது பறிக்கும்போது சிதறி 5 இடங்களில் விழுந்ததாம். அவையே பீமேஸ்வரர், அமராவதி, பீமாவரம், பாலக்கொல்லு, சாமர்லகோட்டா ஆகியவை. இந்த கோயில்கள் ஆந்திர மாநிலம் கோதாவரி நதிக்கரையில் உள்ளதாம். இதில் 5 நிலை ராஜகோபுரத்தில் சிற்பங்கள் நிறைய உள்ளனவாம். இதை கடந்தால் நர்த்தன கணபதியை தரிசித்துவிட்டு கருவறைக்குள் செல்லலாமாம். அங்கு தூரத்தில் சிவலிங்கத்தின் அடிபாகமும் கருவறையை ஒட்டியுள்ள படிகள் வழியாக ஏறினால் லிங்கத்தின் மேல்பாகத்தையும் தரிசிக்கலாமாம். தினமும் அதிகாலையில் சூரிய ஒளி சுவாமி மீது படுமாம். இவரை வழிபட்டால் தன்னம்பிக்கை அதிகரிக்குமாம், செல்வாக்கு உயருமாம். ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ சக்கரம் இங்கு உள்ளதாம். தட்சன் வளர்த்த யாக குண்டமே தீர்த்தமாக உள்ளதாம். கோவிலின் நுழைவாயிலின் அருகே மகாலட்சுமி, மகாவிஷ்ணு சன்னதிகள் இருக்கின்றதாம்.